ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ பார்க்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலர் அப்லோடிங் இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீக்கெண்டில் மட்டும் எங்கேயாவது வெளில போவோம். ஸோ அதுக்கு ஒரு மொபைலில் கேமரா வச்சு பின்னாடி ஒரு பையனை வச்சு கேமரா எடுத்துகிட்டு வருவேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரியான வீடியோஸ் எடுக்க முடியலை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். அதை உங்கள்கிட்ட காட்டலான்றதுக்காக தான் அந்த வீடியோ. ஜஸ்ட்டு பாருங்கள், இன்ஸ்டா 360 X3 வாங்கியிருக்கோம். இது ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு நார்மல் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இது பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்ன அசசரிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா, டேட்டா கேபிள், ஒரு பவுச்சு, லென்ஸு க்ளீன் பண்ணுற கிளாத்து, ஸோ அப்புறம் வாரண்ட்டி கார்டு. இதெல்லாம் வாரண்ட்டி கார்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பில் இருந்தால் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அன்பாக்சிங் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ண உடனே இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. எல்லோ அண்ட் ஒயிட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ். இதுதான் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடெக்டிவ் பவுச். இதில் நீங்கள் அந்த கேமரா வச்சுக்கலாம், லென்ஸு க்ளீன் பண்ணுற கிளாத்து, அங்கே பார்த்திங்கன்னா டேட்டா கேபிள், அந்த யூசர் மேனுவல்ஸ், இந்த கைடு எல்லாமே இருக்கும். இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப் கேமரா. அப்புறம் இதில் மெமரி கார்டு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இந்த பக்கம் பேட்டரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். இது சார்ஜிங் போர்ட் இந்த பக்கம். இதில் பார்த்திங்கன்னா லாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஆரஞ்சு கலர் தெரியும். ஸோ அந்த ஆரஞ்சு விசிபிளாக இருந்தது அப்படின்னா சரியாக லாக் ஆகலை அப்படின்னு அர்த்தம். நம்ம அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் வாட்டர் உள்ளே போயிடும். ஸோ கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடணும். ஸோ இது பேட்டரியோட போர்ட்டல். இது ஜஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ மெமரி கார்டோட ஸ்லாட் இந்த இடம். லாக் பேட்டரியை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ கரெக்டாக லாக் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சு. ஸோ தெரியுதுங்களா, நம்ம அன்பாக்சிங் பண்ணுறது எல்லாமே இதில் தெரியும்.